ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு விக்ரமாதித்தன் கதைகளில் அடுத்த இது கிளிகள் கதை சொல்லிட்டு இருந்ததில்ல. இப்போ ஒரு பெண் கிளி வந்து கதை சொல்லிட்டு இருந்தது விக்ரமசேனனுக்கு. இப்போ வந்து ஆண் கிளி அதோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா, ஆண் கிளி கதையை சொல்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்லிச்சுன்னா, ஆமாம், பெண்கள் மட்டும் என்ன ரொம்ப நல்லவங்களா, அவங்க தான் நிறைய பொய் சொல்லுவாங்க, அவங்க தான் நிறைய பித்தலாட்டம் பண்ணுவாங்க, அவங்க தான் ரொம்ப கொடுமைக்காரங்க அப்படின்ட்டு ஆண் கிளி வந்து சொல்லிச்சு. இதை கேட்டுட்டு கதையை சொல்லு அப்படின்னு விக்ரமசேனன் சொல்கிறான். அப்போ கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இது நான் சொல்ல போகிற கதை வந்து பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது வந்து அதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பணக்கார கோடீஸ்வர வியாபாரியோட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து அந்த வியாபாரி ரொம்ப அவளோட அப்பா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து நல்லா அவருக்கு வந்து இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாரு. இப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா கொஞ்ச நாளில் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க அவங்க வீட்டில். அப்படி கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அவரை மாதிரியே இன்னொரு வியாபாரியோட பையனை அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்போ வந்து இப்படி அவங்க 2 பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் வராங்க. ஆனால் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அந்த பையன், அதாவது அந்த பொண்ணோட கணவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்காக போகிறான். அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் கடை தெருவில் ஏதாவது அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படி போகிறா. அந்த நேரத்தில் அப்போ தான் வந்து வெளியில் வரா. அப்போ இவ போகிற இடத்துக்கெல்லாம் ஒரு பையன் வந்து வரான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான், நல்ல நல்ல பையன் மாதிரி தெரிகிறான். அதனால அவள் என்ன பண்ணுறான்னா, அவனை வந்து பிடிச்சிருது. இவன் என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அதனால இந்த பொண்ணு வந்து கள்ளக்காதல் மாதிரி பண்ணுறா. அப்படி கள்ளக்காதலனோட போய் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அடிக்கடி பார்க்குறது, அந்த மாதிரி செஞ்சுட்டு வரா. திடீர்னு ஒரு நாள் அவன் வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வரான், அந்த பொண்ணோட கணவன். அப்போ ஒரு நாள் அவளுக்கு தோணுது, இந்த மாதிரி அந்த பையனோட நம்ம சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம், அவனை அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம், இப்போ இவன் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தெரியாமல், அதாவது அவளோட கணவனுக்கு தெரியாமல் அவன் வந்து ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணுறான்னா, இருக்கிற நகை எல்லாத்தையும் வந்து கையில் காலில் எல்லாத்துலேயும் நகையை போட்டுட்டு ஒரு புது புடவை கட்டிட்டு அந்த கள்ளக்காதலனை போய் பார்க்க போகிறா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுக்கு தினமும் திருடுறதுக்கு ஒருத்தன் வருவான். தினமும் இல்லை, ஒரு நாள் அவன் வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தான். இருக்கிற நகை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நாள் நல்ல ஒரு சமயமாக பார்த்து போய் யாருக்கும் தெரியாமல் அதை திருடிட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தான். அந்த நாளில் தான் இவ வந்து என்ன பண்ணுறான்னா, இருக்கிற நகை எல்லாத்தையும் போட்டுட்டு அவளோட காதலனை போய் பார்க்குறதுக்கு போகிறான். அப்போ இந்த நேரத்தில், அதாவது நடுராத்திரியில் இந்த பொண்ணு யாரை பார்க்க போகிறா அப்படின்னு இவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவளோட கணவனும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். வந்து நடுராத்திரி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் யாரை போய் பார்க்க போகிறா இவ அப்படின்னு இவனும் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் எங்கே போகிறாளோ அவளை பின்தொடர்ந்து அவளுக்கு தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது பார்த்தா தினமும் ஒரு இடத்துல சந்திச்சுக்குவாங்க அவங்க 2 பேரும்.
அந்த இடத்துக்கு தன்னோட வேலைக்காரி கிட்ட தூது அனுப்பி அந்த பையனை அந்த இடத்துக்கு ஒரு மரத்துக்கு அடியில் நிற்க சொல்லிட்டு இவன் வந்து தயாராகிட்டு போயிட்டுருக்கா அந்த மரத்தடிக்கு. அப்போ அந்த மரத்தடியில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பையனை ஒரு பாம்பு கடிச்சிடுது. பாம்பு கடிச்சதுனால அவன் வந்து பாம்போட விஷம் ஏறி அவன் வந்து இறந்து போயிடுறான். ஆனால் அந்த மரத்துக்கு மேலே ஒரு வேதாளம் வந்து தொங்கிட்டு இருந்தது. இவன் இறந்தக்கப்புறம் அந்த வேதாளம் இவனோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு. இது தெரியாமல் இவன் வந்து எப்பவும் போல் அந்த மரத்துக்கு அடியில் வர மரத்துக்கு மரத்தடிக்கு போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அவன் இறந்து கிடக்குறான். அவனோட பணம் மட்டும்தான் இருக்குது, அவன் உயிரோட இல்லை. இவன் வந்து ரொம்ப கவலைப்பட்டு ஐயையோ நம்ம காதலன் இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு அவன் வந்து அழுதுட்டு அப்படியே அவனை மடியில் தூக்கி வச்சு அழுகிறா. அவனோட முகத்தை அப்படி உத்து பார்க்குறா. தலையை வந்து அவனோட முகத்துக்கிட்ட அப்படி கொண்டு போகிறா. அப்போ வந்து அவனோட உடம்புக்குள்ளே இருந்த அந்த வேதாளம் என்ன பண்ணுதுன்னா வந்து அவளோட மூக்கை அப்படி ஒரு கடி மாதிரி கடிச்சிடுது. உடனே இவ வலி தாங்க முடியாமல் ஆன்னு கத்துறா. பக்கத்தில் யாராவது இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்குறா, யாருமே இல்லை. அப்போ யாருக்கும் தெரியாமல் இவன் வந்து வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போகும்போது இவனோட கணவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனால் காலையில் எந்திரிச்சு யாராவது நம்மளை பார்த்துட்டா என்னன்னு நம்ம பதில் சொல்கிறது? மூக்கு வந்து இப்படி வெட்டின மாதிரி, கத்தியால் வெட்டின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ வந்து தன்னோட கணவனை பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி எனக்கும் என்னோட கணவனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையில் என் கணவன் வந்து என்னோட மூக்கை வெட்டிட்டாரு கத்தியால் அப்படின்னு சொல்லிடலான்னு இவன் வந்து பார்க்குறா. அப்போ என்ன ஆகுதுன்னா காலையில் விடிஞ்சிடுது. விடிஞ்சக்கப்புறம் இவன் வந்து இவன் நல்ல வெளிநாட்டிலேருந்து வந்த அசதியில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஆன்னு கத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஐயோ ஒரு சின்ன சண்டையில் என் கணவன் வந்து என்னோட மூக்கை கத்தியால் வெட்டிட்டாரு, இங்கே வாங்க எல்லாரும் ஓடி வாங்கன்னு கூப்பிடுறா. அப்போ எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் ஓடி வரதுனால இவன் வந்து முழிச்சிடுறான். இவன் பக்கத்தில் தானே இருக்கான், அதனால இவன் முழிச்சிட்டு என்ன எதுக்கு இப்படி கத்துறான், என்ன ஆச்சு அப்படின்னு அவன் வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படி முழிச்சிட்டு இருக்கான். அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அவ சொல்கிறத கேட்டு அவனை வந்து அடிக்கிறாங்க. அப்படி அடித்து கம்பால் அடிக்கிறாங்க, அப்படி இது போட்டு மிதிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அவ வந்து கத்தியால் வெட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அதனால இன்னும் ஓங்கி அடிக்கிறாங்க. இவன் வந்து ஒன்றுமே புரியாமல் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இவன் வந்து நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு இது எப்படி ஆச்சுன்னு தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு அடி வாங்குற இதில் நடுவில் வந்து சொல்கிறான். ஆனால் அவன் அந்த பொண்ணை சொல்கிறது தான் எல்லாரும் வந்து நம்புகிறாங்க. அப்படி நம்பிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியாது, நம்ம நாட்டு மன்னர்கிட்ட போவோம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ அரச சபையிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்காமல் அந்த பொண்ணு சத்தம் போட்டு அழுதுகிட்டே சொல்கிறத தான் நம்புகிறாங்க. மக்களும் வந்து தூக்கில் போடுங்கன்னு அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்கான். அவன் வந்து என்ன நடந்தது விசாரணையே செய்யாமல் இவ சொல்கிறத தான் எல்லோரும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அப்போ பார்த்தா இவனை வந்து தூக்கில் போட சொல்லிட்டாங்க. தூக்கு மேடைக்கு கூப்பிட்டு போய் தூக்கில் போட சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த திருடன் வீட்டுக்கு திருடனால அந்த திருடன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வழக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக மக்களாக நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது மகாராஜா இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னதுனால இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல வந்து என்னெல்லாம் நடந்தது, முதல்ல அவன் யார் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அரசே, நான் வந்து ஒரு திருடன், இவங்க வீட்டுக்கு நான் வந்து ஒரு நாள் திருடணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் போய் திருடணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுருந்தேன். அந்த நாளில் வந்து இந்த பொண்ணு இருக்கிற நகையெல்லாம் கழுத்துலையும் காலில் கையில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு அவள் வந்து அவளோட கள்ளக்காதலனை பார்க்க போயிருக்கா
அப்போ அந்த கள்ளக்காதலன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இவளோட மூக்கை வந்து கடிச்சிருக்கான். அப்படி கடிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் மேலே தூக்கி பழிய போட்டுட்டா. வந்து அங்கே நடந்ததெல்லாம் அவன் சொல்கிறான். அப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னக்கப்புறம் அந்த திருடன் சொன்னக்கப்புறம் இப்போ அந்த பையனை நிரபராதி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவனுக்கு தண்டனை கொடுக்கல. இவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இவன் என்ன பண்ணுறான்னா, அதாவது அந்த பொண்ணோட கணவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை என் மனைவிக்கு தூக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இவ பண்ண தப்புக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு மொட்டை அடித்து கழுது மேலே உட்கார வச்சு ஊர் முழுக்க போக விட்டுறாங்க. இதுதான் அந்த பொண்ணுக்கு தண்டனையாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த திருடனை பார்த்து இனிமே நீ எந்த வீட்லேயும் போய் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஒரு அரசாங்க வேலையும் அரசர் போட்டு கொடுக்குறாரு. இதோட இந்த கதை இந்த கதையை அந்த ஆண்கிளி சொல்லி முடிக்குது. இப்போ சொல்லுங்க மன்னா, பெண்கள் எவ்வளோ கொடூரமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த விக்ரமசேனன் என்ன பண்ணுறான்னா 2 பேரோட கதையையும் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்கிறதுக்காக போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு அதிசயமான விஷயம் நடக்குது. இந்த கதையை சொல்லி முடித்தக்கப்புறம் அந்த 2 கிளியும், ஆண் கிளியும் பெண் கிளியும் என்னவா ஆகுறாங்கன்னா ஒரு தேவலோக தேவர்களாக மாறிடுறாங்க. அப்படி மாறிட்டு அந்த மன்னன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரதேவனோட சாபத்தால் நாங்கள் இப்படி ஒரு கிளியாக இருந்தோம் இவ்வளோ நாள். உங்ககிட்ட இந்த 2 கதையும் சொன்னதுனால நாங்கள் சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவலோகத்துக்கு பறந்து போயிடுறாங்க. இதோட வேதாளம் கதையை சொல்லி முடிக்குது. வேதாளம் கதையை சொல்லி முடிச்சுட்டு இதை பாரு மன்னா, இந்த 2 கதைகளில் வர ஆண் பெண், இந்த ஆண் பெண்ணில் யார் ரொம்ப கொடுமையான ஆள் அப்படின்னு உனக்கு பதில் தெரிஞ்சிருந்தும் நீ பதில் சொல்லாமல் இருந்தால் உன்னோட தலை வெடிச்சிடும் அப்படின்னு விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் சொல்லுது. அப்போ விக்ரமாதித்தன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாரு வேதாளமே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தினான்னா அது அங்கங்கே நடக்கிறது தான். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு ஆணை கொடுமைப்படுத்தி அவனை தூக்கு மேடை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அவனை கொல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். அதனால இந்த 2 கதையில் யார் ரொம்ப கொடுமையான ஆளுன்னா இந்த ஆணை விட பெண் தான் ரொம்ப கொடுமையான ஆள் அப்படின்னு வேதாளம் கிட்ட விக்ரமாதித்தன் சொல்கிறான். இதை கேட்டவுடனே விக்ரமாதித்தன் சரியான பதிலை சொன்னக்கப்புறம் வேதாளம் என்ன பண்ணுதுன்னா திருப்பி முருங்கை மரத்துக்கே போயிடுது. இதோட இந்த கதை முடிஞ்சுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.